கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் ட்ரெஷரிக்கு வந்திருக்கு. 15,000 crores 65 டேஸ்ல மட்டும். இது ஈஸி கிடையாது, இது வெரி ஈஸி கிடையாது. இது பிகாஸ் ஆஃப் த என்டையர் எஃபர்ட் ஆஃப் த மினிஸ்ட்ரி. அதை விட்டுட்டு அதெல்லாம் பார்க்காம நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேசி, எனக்கு யூனிக் இப்படி தான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ண முடியாது. இல்ல, நான் இப்படிதான் பேசுவேன். மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து அதான் சொல்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ரொம்ப லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. இல்ல, பெரிய கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. என் ஸ்டைல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. இல்ல, மாண்பு உறுப்பினர் உட்கார. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்பு. வணக்கம் நண்பர்களே. சட்டசபையில் ஒரு உறுப்பினர் பேசிய கருத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து வந்த பதில்கள், இடையில் பேரவைத் தலைவரின் தலையீடு என அவையே கொஞ்ச நேரம் பரபரப்பாக மாறியிருக்கிறது. குறிப்பாக தமிழ் பேசும் விதம், வட்டார மொழி, பட்ஜெட் உரை ஆகியவற்றை மையமாக வைத்து நடந்த இந்த விவாதம்தான் தற்போது கவனம் பெற்றிருக்கிறது. விஷயம் என்னவென்றால், சட்டசபையில் பேசிய ராஜ்மோகன் நிதியமைச்சரின் பட்ஜெட் உரையை பாராட்டியதோடு அவர் தமிழில் பேசிய சில வார்த்தைகளிலும் சில சொற்றொடர்களிலும் இலக்கண பிழைகள் இருந்ததாக சுட்டிக்காட்டினார். அதே நேரத்தில் இதை குறையாகவோ குற்றச்சாட்டாகவோ தான் முன்வைக்கவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். எதிர்காலத்தில் அந்த பிழைகள் இல்லாமல் பட்ஜெட் வாசிக்க முயற்சி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அதோடு மட்டும் நிற்காமல், நிதியமைச்சர் ஆங்கிலத்தில் நல்ல புலமை பெற்றவர் போல தெரிகிறார் என்றும் அவருடைய ஆங்கில உச்சரிப்பு மிகவும் நேர்த்தியாக இருந்தது என்றும் ராஜ்மோகன் குறிப்பிட்டார். ஆனால் தமிழில் சில சொற்றொடர்கள் சரியாக அமையவில்லை என்பதுதான் அவரது முக்கியமான விமர்சனமாக இருந்தது. அதேபோல இன்னொரு விஷயத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். பட்ஜெட் உரையில் நிதியமைச்சர் பலமுறை பட்ஜெட் என்ற ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தியதாகவும் அதற்கு பதிலாக நிதிநிலை அறிக்கை என்று தமிழில் சொல்லியிருக்கலாம் என்றும் குறிப்பிட்டார். இதுதான் அடுத்த கட்ட விவாதத்துக்கு காரணமாக மாறியது. இதற்கு பதிலளித்த மரியா வில்சன், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தமிழ் இருக்கிறது என்பதை அழுத்தமாக கூறினார். நெல்லை தமிழ், மதுரை தமிழ், குமரி தமிழ், சென்னை தமிழ் என்று தமிழ்நாட்டில் பல்வேறு வட்டார வழக்குகள் இருக்கின்றன. அந்தந்த பகுதியில் வளர்ந்தவர்களின் பேச்சு மாறுபடுவது இயல்பான விஷயம் என்று அவர் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல், மொழியை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாது. நான் இப்படித்தான் பேசுவேன், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வகையில் தனது நிலைப்பாட்டையும் அவர் வெளிப்படுத்தினார். இதனால் அவையில் இருந்த விவாதம் இன்னும் சூடுபிடித்தது. இதற்கிடையில் பேரவைத் தலைவரும் தலையிட்டு இந்த விஷயத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றும் லைட்டர் வேனில் எடுத்துக்கொண்டு இயல்பாக விவாதத்தை முடித்துக் கொள்ளலாம் என்றும் உறுப்பினர்களிடம் கேட்டுக்கொண்டார். ஒருவருடைய பேச்சு முறையை வைத்து பெரிய அளவில் வழிகாட்டுவது போல விவாதம் செல்ல வேண்டாம் என்றும் அவர் அறிவுறுத்தினார். ஆனால் விவாதம் அங்கேயும் முடியவில்லை. மீண்டும் மரியா வில்சன் பேசும்போது, கடந்த சில நாட்களாக அரசியலில் ஜாதி தொடர்பான விமர்சனம், பெண்கள் தொடர்பான விமர்சனம், தற்போது மொழி தொடர்பான விமர்சனம் என பல விஷயங்கள் தொடர்ந்து வருவதாக குறிப்பிட்டார். மேலும் தன்னுடைய பின்னணி காரணமாக ஆங்கிலத்தில்தான் அதிகமாக கல்வி மற்றும் தொடர்பு இருந்ததாகவும் தற்போது சட்டசபையில் தமிழில் பேசுவதற்கு முயற்சி செய்து வருவதாகவும் தெரிவித்தார். அதனால் தன்னுடைய பேச்சு முறையை வைத்து விமர்சிப்பதை விட தான் கொண்டுவரும் செயல்பாடுகள் மற்றும் பணிகளை பற்றி பேசலாம் என்ற கருத்தையும் முன்வைத்தார். இங்கேதான் விவாதம் இன்னொரு முக்கியமான கட்டத்தை எட்டியது. நான் இப்படித்தான் பேசுவேன், என்னுடைய பேச்சு முறையை மாற்றிக்கொள்ள முடியாது என்ற அவரது கருத்து கவனத்தை ஈர்த்தது. இதற்கு ராஜ்மோகன் தரப்பில், மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் நிதி அமைச்சர் நன்றாகத்தான் பேசியுள்ளார், இதோடு பிரச்சனையை முடித்துக் கொள்ளலாம் என்ற சமாதானமான கருத்தும் முன்வைக்கப்பட்டது. அதன் பிறகு விவாதத்தில் வட்டார மொழி குறித்த முக்கியமான விளக்கங்களும் வந்தன. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனி பேச்சு வழக்கு இருப்பதாகவும் ஒரு பகுதியில் பயன்படுத்தப்படும் வார்த்தை மற்றொரு பகுதியில் வேறு விதமாக இருக்கலாம் என்றும் எடுத்துக்காட்டுகள் கூறப்பட்டன. குறிப்பாக தென்னார்காடு பகுதியில் சில வார்த்தைகள் வித்தியாசமாக பயன்படுத்தப்படுவது முதல் வடசென்னை, தென்சென்னை போன்ற பகுதிகளிலும் பேச்சுமுறை மாறுபடுவது வரை பல விஷயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டன. அதனால் ஒருவருடைய தமிழ் அவருடைய பின்னணி மற்றும் வளர்ந்த இடத்துடன் தொடர்புடையது என்பதை அவையில் விளக்கினர். மேலும் சட்டசபையில் தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலத்திலும் பேசுவதற்கு விதிகளில் இடம் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டது. பேரவையின் அலுவல்கள் தமிழிலோ ஆங்கிலத்திலோ அல்லது இரு மொழிகளிலுமோ நடைபெறலாம் என்ற விதியும் சுட்டிக்காட்டப்பட்டது. இதற்கு ஒரு பழைய உதாரணமும் சொல்லப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டசபையில் இருந்தபோது ஒரு உறுப்பினர் திடீரென தெலுங்கில் பேச ஆரம்பித்த சம்பவத்தையும் எடுத்துக்காட்டாக கூறினர். அப்போது மொழியை விட ஒருவர் எந்த உணர்வோடு பேசுகிறார் என்பதுதான் முக்கியம் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது. இதனால் ஆரம்பத்தில் நிதியமைச்சரின் தமிழ் மற்றும் பட்ஜெட் உரையை பற்றிய ஒரு விமர்சனமாக தொடங்கிய விவாதம் பின்னர் வட்டார மொழி, ஒருவருடைய பேச்சு சுதந்திரம், தமிழின் பல்வேறு வழக்குகள், அரசியல் விமர்சனத்தின் எல்லை என பல விஷயங்களை தொட்டுச் சென்றது. ஒருபுறம்
பேச்சில் பிழை இருந்தால் சுட்டிக்காட்டுவதில் என்ன தவறு என்ற கேள்வியும், இன்னொரு புறம் ஒருவருடைய வட்டார மொழியை வைத்து ஏன் விமர்சிக்க வேண்டும் என்ற கேள்வியும் தற்போது சமூக வலைதளங்களில் விவாதமாகி வருகிறது. குறிப்பாக இந்த விவாதத்தில் ஒருவரை ஒருவர் நேரடியாக கடுமையாக தாக்குவதை விட வார்த்தைகளால் பதிலடி கொடுப்பது போன்ற சூழல் ஏற்பட்டதால் சட்டசபை காட்சிகள் தற்போது வைரலாகி வருகின்றன. அதனால் இந்த விவாதம் உண்மையில் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே நேரடி மோதலா அல்லது ஒரு உறுப்பினர் முன்வைத்த கருத்துக்கு மற்றொரு தரப்பு அளித்த பதிலா என்பதை பார்ப்பவர்களே முடிவு செய்து கொள்ளலாம். ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது. தமிழை எப்படி பேச வேண்டும் என்பதில் தொடங்கிய விவாதம் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இருக்கும் தனித்துவமான மொழி வழக்குகள் வரை சென்றிருக்கிறது. இதுதான் தற்போது இந்த சட்டசபை விவாதத்தை பேசுபொருளாக மாற்றியுள்ளது. இந்த விவாதத்தில் யார் சொன்ன கருத்து சரி என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஒருவருடைய தமிழ் பேசும் முறையை விமர்சிப்பது சரியா, அல்லது அவர் பேசும் கருத்தும் செயல்பாடுகளும் தான் முக்கியமா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்க.